பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் நடந்த டபுள் எவிக்ஷன் மூலயமா சனிக்கிழமை எபிசோடில் ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்காரு. எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய ஜெஃப்ரிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கருப்பு ஸ்வீட் கேஸ் சொன்னால் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. அந்த ஸ்வீட் கேஸில் என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கட்டாயம் டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் இருந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலே வீக்குக்கு போயிடுவாருன்னு மக்கள் நம்பிட்டு இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி தான். ஆனால் கடந்த சில வாரங்கள் அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது டோட்டலாக மாறிடுச்சு. அது மூலயமா மக்களோட சப்போர்ட் குறைஞ்சி அவர் வெளில வந்துட்டார். ஜெஃப்ரி வெளில வந்த விஷயத்தில் ஹவுஸ்மேட்ஸுக்கும் ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு ஏமாற்றம் இருக்கோ அதை விட பன்மடங்கு விஜய் சேதுபதிக்கு ஏமாற்றம் இருக்குதான். சத்தியமாக இப்படிப்பட்ட ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கல. இந்த பிக் பாஸ் இருக்கக்கூடிய நபர்களில் எனக்கு பிடிச்ச நபர்களில் நீ முக்கியமான ஆள் அப்படிங்கிறத அடிக்கடி விஜய் சேதுபதி சொல்லிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஜெஃப்ரி எவிக்டான விஷயத்தில் விஜய் சேதுபதி கொஞ்சம் மனமுடைஞ்சு போனதாகவும் சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் முடிஞ்சு ஜெஃப்ரி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிக் பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு ஜெஃப்ரி கிட்ட பல விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காராம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வீட்டுக்கும் போயிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு அனுப்புவாங்கல்ல, அந்த ஸ்வீட் கேஸ் இல்லாமல் பிரத்யேகமாக விஜய் சேதுபதி அவர்கள் சின்னதாக ஒரு ப்ரீஃப் கேஸை ஜெஃப்ரிக்காக அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அப்படி அந்த ஸ்வீட் கேஸில் விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரிக்கு என்ன விஷயத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்னா, ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் ஒரு பிளேபேக் சிங்கராக வரணும், ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமே. அதுக்கு தேவையான அது சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்காகவோ இல்லை அதை முதலீடு பண்ணுறதுக்கான விஷயங்களுக்காக ஒரு சின்ன ஒரு உதவி, பண உதவியை வந்து ஒரு செக்காக எழுதி அந்த ஸ்வீட் கேஸில் வச்சு ஜெஃப்ரி வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அனுப்பி வச்சிருக்காராம். ஆன் த ஸ்பாட்டில் ஜெஃப்ரி கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக ஜெஃப்ரி வாங்க மாட்டார் அப்படிங்கிறதுல விஜய் சேதுபதி உறுதியாக இருந்திருக்காரு. சரி, இதை இப்படி கொடுக்காம ஒரு கிஃப்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் ஜெஃப்ரியோட அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு சின்ன ஒரு நிதி உதவியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செக்காக எழுதி அதை வந்து ஸ்வீட் கேஸில் வச்சு அனுப்பி வச்சிருக்காரு. அது போக சின்னதாக ஒரு லெட்டர் ஒன்றையும் எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரில் இந்த பிக் பாஸ் வீட்டில் உன்னோட பயணம் முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் தான் உன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ ஃபினாலே வீக் வரைக்கும் இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களில் நானும் ஒருத்தன். கட்டாயம் இது வந்து முடிவில் உன்னோட இனிமையான தொடக்கமாக இருக்கட்டும். அடுத்த சீசன்லையோ இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீசன்லையோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உன்னோட ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லான்ச்சிங்க்கு நீ இந்த பிக் பாஸ் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும், உன்னோட வெல்விஷராக உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் லெட்டர் ஒன்று எழுதி அந்த ப்ரீஃப் கேஸில் வச்சு அனுப்பியிருக்காராம். இந்த ஒரு ப்ரீஃப் கேஸ் ஜெஃப்ரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட திங்ஸ் போகும்போது கூடவே போயிருக்கு. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜெஃப்ரி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சிருக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே கண்கலங்கி போயிட்டாராம். உண்மையாகவே விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிற மாதிரி ஜெஃப்ரி கொஞ்சம் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டுருந்தாலோ இல்லை மற்றவங்களோட டீமை பண்ணி விளையாடாமல் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணியிருந்தா கட்டாயம் ஃபினாலே வீக் வரைக்கும் இருந்திருப்பார் அப்படிங்கிறது மக்களோட கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.